இந்து இந்து ஏய் கீழே வீடை திறந்து போட்டு இங்கே என்ன பண்ணுற? கால் பண்ணி நான் எடுக்கவே இல்லைன்னு நான் கோவமா? நான் ஏன் வரலன்னு சொல்கிறேன். ஏய் உன்னை தான் நான் கூப்பிட்றேன். ஏய் நடி அழுவுற? ஏய் நடியாச்சு? ஏய் அழாது இந்து, என்னாச்சு இந்து? ஏய் அழாதிரி, உன்னை தான் நீ கேட்குறேன், என்னாச்சு? ப்ளீஸ்ண்ணா. ஏய் பேக் கொடு. ப்ளீஸ்ண்ணா. பேக் கொடு. பேக் கொடு. என்ன இருக்குன்னு பாறா. கைட்டு எல்லாத்தையும். அண்ணா ப்ளீஸ். கைட்ரி. ப்ளீஸ்ண்ணா. ஏய் கைட்ரிங்கடா. கைட்டு. கைட்டு. கைட்ரி. கவரிங்கடா. அதன கையில கையில வலையில கட்டு. கைட்டு கைட்டு. கைட்டு. கவரிங்கடா. இது என்ன? கைட்டுடா. இதுவும் கவரிங்கடா. ஏய் என் சைடு கைட்டு. கைட்டுடா. அலைனா ப்ளீஸ். ஏய் கைட்டுடா. ஏய் கவுத்தர் போடு. கைட்டுடா. 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 ஏய் ஏய் விடாத. ஏய் விடுடல. அலைனா விடு. சரி வீடு பார்த்துக்கலாம். ஏய் உனக்கு எதுவும் ஆகல? அது இல்ல பிரபு. ஏய் அப்படியே அழுவுற? ஏய் வண்டிடு. டேய் அந்த வண்டிடா. டேய் வாடா. அண்ணா ஒரே ராட்டி கட்டி பிடிச்சிட்டானா? ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்பு தான். நீ வர வரைக்கும் நான் ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். தப்பு என் மேலேயும் தான் இருக்கு. ஏய் எதுக்கு நீ சும்மா அழைச்சிட்டு இருக்க? சரி வீடு பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன்ல. திருப்பி சார் அறிவில்லை இப்படியா சார் குறுக்க வருவீங்க? கீழே வந்து நீங்களா பதில் சொல்லுவீங்க? அறிவில்லையாவா? ஓ அப்படி போய் வண்டி ஓரமாக நிறுத்திட்டு வா. வாயா பேசுகிற இருக்குடா உனக்கு. சார் சார் சாரி சார். என்னது இது? இன்சூரன்ஸ் சார் ரினியூவல் பண்ண மறந்துட்டேன் சார். தம்பி ரொம்ப வயசான காரணமாக சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக தான் யோசிச்சு சொல்லு. சார் நிஜமாக தான் சார் சொல்கிறேன். எங்கே வேலை பார்க்குற? ஐடி சார். ஏன்டா ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் போட மாட்டீங்களாடா? இஎம்ஐயில் போகுது. இஎம்ஐயில் போதா? பேச கற்றுக்கிட்டீங்க. சரி ஒரு 3000 ரூபாய் ஃபைனை போட்டு ரெசிப்ட் கொடுக்குறேன், கோர்ட்டில் கட்டி
வண்டி எடுத்து சார் 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 ஒய்ஃபோட செயினை 3 பேர் அடிச்சிட்டாங்க சார் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அந்த பசங்க யாருன்னு பார்க்க தான் டக்குன்னு அப்படியே வந்துட்டேன் சார் கொஞ்சம் டென்ஷனாக வந்துட்டேன் சார் சாரி சார். எல்லாம் எங்கேருந்து வரீங்க? செயின் அடிச்சிட்டாங்க, மொபைல் அடிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி. போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. என்ன சொன்னாங்க? வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணுமா? சார் சார் சாரி சார் நாளைக்கு கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிடுறேன் சார். சாரி சார் ப்ளீஸ் சார். தம்பி டைம் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லு. சார் இங்கேயே பார்த்துக்கலாம் சார். ஆ இங்கேயே பார்த்துக்கலாம் சார். சரி இங்கேயே பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்க? சார் ஒரு 50-60 ரூபா இருக்கும் நீ சார். கோர்ட்டில் ஃபைன் கட்டி வண்டி எடுத்துக்க. சார் 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 ஆ ஒரு 100-120 ரூபா கிட்டே இருக்கும் சார். பார்த்து நீ பொறுமையா பேசு. நான் பார்த்துக்கிறேன். என்ன வெயிட் பண்ண வரேன் சார். மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறியா? அதெல்லாம் கேமரா இல்ல ஆன் சார். பண்ணியிருக்கியா? சார் இல்லை சார். நாங்கள் தானே தெளிவாக இருந்துக்கணும், உங்களையெல்லாம் நம்பவே முடியாது. ஆ சார் என்னது இது? 100 ரூபா. ஆ 100 ரூபா சார். 120 ரூபா இருக்குண்ணே. அது எடு. சார் ஏரியாக்குள்ளேயே நான் பார்க்கக்கூடாது. ஆ ஓடிடு போ. தேங்க்ஸ் சார். சார் இன்சூரன்ஸ் ஆர்சி புக் லைசன்ஸ் இருக்கு சார். சார் சாரி சார் தெரியாமல் பேசிட்டேன் சார். போய் நில்லு போ. சார் சார் போய் நில்லு. சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனாக போடுங்க, பேசிட்டே இருக்கீங்க. பார்க்குறேன் சார் பார்க்குறேன் சார். ஏய் ஏய் நிறுத்து. சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பப்பா யா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அதான். என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் பாருங்க இப்படியே ரோட்லேயே நின்றுட்டு இருக்க வேண்டியது. சரி சார். ஓகே சத்யன் ரைட். பார்ப்போம். சார் சாரி சார் தப்பு எந்த தான் சார். நீங்கள் குறுக்க வந்தீங்க அதனால தான் சார். பேப்பர்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து அமுச்சு விடுங்க சார். எனக்கு தான் அறிவு இல்லையே சார். சொன்னீங்க அறிவு இல்லைன்னு, அப்படி தான் பண்ணுவோம். சார் அது இல்லை சார். வண்டி பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். வீட்டுக்கு போகணும் சார். ஏன் எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். உங்களை பிடிச்சி ரோட்டில் நிறுத்தி பேசுறது தான் வந்திருக்கோமா நாங்கள்? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? வண்டி பேப்பர் கொடுத்துட்டா பார்த்து அனுப்ப வேண்டியது சார். நீங்கள் பாட்டு பேசிட்டே இருக்கீங்க சும்மா. என்ன கத்துற மிரட்டுறியா? சார் நான் எங்க சார் கத்துனேன்? ஹெல்மெட் போடாம வர, வேகமா வண்டி எடுத்துட்டு வர, பேசினா ஏத்து வேற பேசிட்டு இருக்க. இல்லையே தப்பா இருக்கு. சார் நீங்கள் வேணுட்டே பண்ணிட்டு இருக்கீங்க சார். எல்லா பேப்பர்ஸும் நான் வச்சிருக்கேன். ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைன் கட்டுறேன். என்ன ஃபைன் சொல்லுங்க சார், நான் கட்டுறேன். சார் நீங்க பேச ரொம்ப தப்பா இருக்கு சார். பார்த்து வேற பேசுங்க எப்படி சார். பேசணும்ட்ட? சார் ஓ, ஸ்டேஷன் பேப்பர் கொடுத்தா செக் பண்ணி அனுப்ப மாட்டீங்க? சரி வை, நான் வந்து பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? சார் ரொம்ப நிக்க வச்சு அனுப்பவே மாட்டார் சார். லேட் பண்றேன். சார் டேர்னிங்ல ஓவர் ஸ்பீடு சார். ஹெல்மெட்டும் போடல, ஆர்சி புக்கும் இல்லை. ஆர்சி புக் கொடுத்தேன் சார். நான் இல்லைன்னு சொல்லி போய் சொல்றேன் சார் அவரு. சார் நான் கை கிட்ட இருக்கு, இறக்கு இறக்குன்றல. ஆர்சி புக் கொடுத்தேன் சார். நான் கொடு. இதில் எங்கே ஆர்சி புக் இருக்குன்னு காட்டு. சார் நான் ஆர்சி புக் கொடுத்தேன் சார். அவர் போய் சொல்றாரு சார் அவரு. ஏய் போலீஸ்காரன் போய் சொல்கிறான்றியா? அவன் போய் சொல்லி என்ன மவுண்ட் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறான். சார் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? குடிச்சிருக்கியா? சார் ஆர்சி புக் கொடுத்தேன் சார். நான் ஏய் குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். ஏய் நான் கேள்வி கேட்குறேன், நக்கலா சிரிக்கிற. ஏகாபுரம் சார் வந்துட்டேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணு சார். ம் ஊது. குடிக்கல சார். நான் அதான் குடிக்கலல்ல, ஊது. பைப் பார்த்துங்க சார். நான் ஊதுறேன். பைப் பார்த்துங்க சார். நான் ஊதுறேன். ஸ்டால்லாம் மாற்றியாச்சு, ஊது. சார் இப்போ இங்கே மாற்றுங்க சார் பைப். நான் ஊதுறேன். டேய் ஊதுரா. சார் என்ன சார் வாடா போடான்றீங்க? ஓ அப்போ உங்களை சாருன்னு கூப்பிடணுமா? சார் நான் உங்களை சார் தானே சார் கூப்பிடுறேன். சார் ஊதுங்க சார், நீங்கள் ஊதுங்க சார். நீங்கள் பைப் பார்த்துங்க சார். நான் ஊதுறேன் சார். அப்போ நீ ஊத மாட்ட. சத்யன், இவனை என்ன பண்ணலாம்?
குடிச்சிட்டு கண்ணு மூடி தெரியாமல் ஓவர் ஸ்பீடாக வண்டி ஓட்டுவேன். ஆர்சி புக் கேட்டால் எங்கள் கிட்ட தான் கொடுத்தேன்னு போய் சொல்லுவேன். ஹெல்மெட் எங்கடான்னு கேட்டால் வீட்டில் வச்சுட்டேன் மறந்துட்டேன்னு ஒரு கதையை சொல்லுவேன். அப்படி நாங்கள்லாம் கேள்வி கேட்டால் எங்கள் கிட்டேயே அதப்பா பேசுவேன். குடிச்சிட்டு வந்து எங்களெல்லாம் வேலை செய்யாமல் தடுப்பேன். நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாம், ஆனால் நாங்களா மட்டும் சாருக்கு மதிப்பு கொடுத்து சிவப்பு கம்பளம் விரிச்சு சாருக்கு சலிட் அடிக்கணும். குடிக்கார நாய. குடிகார நாயா? என்ன சார் சும்மா குடிச்சேன்றீங்க? நான் குடிச்சா நீங்கள் பார்த்தீங்களா? ஒய்ஃபோட வரும்போது என்ன குடிச்சிட்டு வருவாங்களா சார்? ஒய்ஃபா? யாரு? ஓரமாக நிற்கிறத பார்க்கும்போது நான் கூட அதை ஐட்டம் நினச்சேன். ஏன் சத்யன், நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க? நீ தான் அவளுக்கு வழக்கு பிடிச்சியா? சார். என்னையா? சார், என் ஃப்ரெண்டு பிரபு நைட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். அதான். பிரபுவா? யார் அது? தெரியல சார். தெரில சார். இல்லை சார், நைட்டு பைக் செக் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஓ, இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓவரா பேசுனானே அவனா? சார் என்ன சார் ஆச்சு? பார்க்கலாமா சார்? ஏண்டா, அவனெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. நீ கிளம்பு, காலையில் வா. சார் சார் ப்ளீஸ் சார், பார்த்துட்டு போயிடுறேன் சார். டேய் கிளம்புடா, காலையில் வாடாங்கிற. சார் ப்ளீஸ் சார், ஃப்ரெண்டு. ஏண்டா ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? ஐயா வேற செம்ம கடுப்புல இருக்கார். இந்த பார், இங்கே நின்று பேசிட்டு இருந்த உன்னையும் அவன் கூட உட்கார வச்சிருவேன். புறப்படு, போடா. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பார்த்துட்டு. சரி வா, வா, வாடா, உட்கார்றா. வந்து அவன் கூட உட்காரு, வா. நான் சார் நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு போடா. வரேன். வா. மூஞ்ச பாரு. வந்துட்டான் நேரம் கிட்ட நேரத்தில் ஃப்ரெண்டு அது இது. ஹலோ, ஆனால் என்னன்னாச்சு? அவரை பார்த்தீங்களா? பார்த்தம்மா, அவன் உள்ளதாம்மா இருக்கான். என்னண்ணா சொல்கிறாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா மிரட்டிட்டு கால் அனுப்பிச்சிருவாங்கம்மா. நானும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. நீ எல்லாம் நைட்டு ஸ்டேஷன் வந்தால் நல்லா இருக்காதுமா. அதனால தான் நான் வீட்டில் இருக்க சொன்னேன். சரியா? நான் கூப்பிட்றேம்மா உன்னை. இங்க வா, இங்க வாங்கல.
ஏய் இங்க வா. சார் வலிக்குது சார் ப்ளீஸ். வாடா வாடா. சார் சாரி சார் 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 டென்ஷன் ஆவேணாம் சார். ஏற்கனவே உங்கள் பேரில் அலிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ டீ ப்ரமோட் ஆகிட்டீங்கன்னா கொண்டாடுறது கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேணாம் சார் ப்ளீஸ். அவன் விளக்கு பிடிச்சான்னு கேட்டது என்ன? சாரி சார். நீலாம் அங்கே போவாத. ஆ ஆ நான் தான் சொல்கிறேன்ல. இங்கே பாரு சார். நீ அங்கே போவாத. வணக்கம் ஐயா. சார் சார் வணக்கம் சார். என்ன முருகேசன் நைட்டு டியூட்டிக்கு வந்து போல? ராமசாமிக்கு உடம்பு சரியில்லை, அதான் நேற்று ராத்திரி நானே டியூட்டிக்கு வந்துட்டேன் சார். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துப்பீங்க, என்ன கேட்க மாட்டீங்களே? சார் நேற்று நீங்கள் டென்ஷனில் இருந்தீங்க, அதான். சார் சாரி சார். கேள்விப்பட்டேன். வண்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுருக்கியா? இருக்குது சார். போய் எடுத்துகிட்டு வா போ. சார் அவர் வேறு எதுனா சொன்னாரா சார்? ஒன்றும் சொல்ல. பிரபு, என்னாச்சு பிரபு? என்னடா ஆச்சு? என்னாச்சு பிரபு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வர சொன்னாங்க. மறுபடியுமா? எதுக்கு? வண்டியோட ஒரிஜினல் பேப்பர்ஸ்லாம் கொண்டு வர சொன்னாங்க. குளிச்சுட்டு கிளம்புறேன். பிரபு, திரும்பவும் அடிச்சாங்களா? அப்புறம் என்ன, வண்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்க போகிற, வண்டி எடுத்துன்னு வர போகிற, நைட்லாம் ஸ்டேஷனில் உட்கார வச்சா பயந்துருவோமா? இல்லை மச்சான், நேற்று நடந்ததே வேறடா. என்னையும் உள்ளே உட்காருன்றானுங்கடா. நான்லாம் உள்ளே உட்கார வச்சா உன்ன மாதிரிலாம் அமைதியாக இருக்க மாட்டேன், பெரிய பிரச்சனை பண்ணிருப்பேன். சரி மச்சான், மணி 10 ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நாள் தான்டா லீவ் சொல்லியிருக்கேன். உனக்கு தான் மேனேஜர் பற்றி தெரியும்ல, வல்லு வல்லுன்னு கத்துவான்டா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கால் பண்ணு. சார் 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 வண்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. கொடு. சரி, அங்கே போய் உட்காரு. அங்கே போய் உட்காரியா?
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். அந்த ஃபைல் இந்த மேலே சொல்லு. சரிங்க சார். யோ சார் எங்க போற? மிலிட்ரி ஹோட்டல் சார். அங்க ஒரு காடை ஃப்ரையும் சிக்கன் பிரியாணியும் வாங்கி. ஓகே சார். சார் எங்க வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்து என்ன வீட்டில் போட்டு அடி அடிக்கிறான் சார். சார்